கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அறம் செய். வணக்கம் அன்பான நேயர்களே, மீண்டும் உங்களை இந்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறதுல பெரிய மகிழ்ச்சி. அரங்கம் நிறைந்த நிபுணத்துவம் வாய்ந்த நிபுணர்களோடு நம்முடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பற்றி பேசுவதற்காக நாங்கள் இருக்கிறோம். இதை ஆவலாய் கேட்க நீங்களும் உங்கள் இல்லத்தில் தயாராக இருக்கீங்கன்றதை நாங்கள் பார்க்குறோம். நிறைய பேர் உங்களுடைய பதில்களாக இமெயிலையும் சரி, எங்கள்கிட்ட ஃபோன்லேயும் சரி, இந்த நிகழ்ச்சி பற்றி நீங்கள் பேச ஆரம்பிச்சிருக்கீங்க. எப்பப்பா இந்த நிகழ்ச்சி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க, ரொம்ப முக்கியமான நிகழ்ச்சியாக இருக்குப்பா, ரொம்ப மகிழ்ச்சி, என்னென்னமோ குழப்பத்தில் வந்தோம் நாங்கள், நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்க. எஸ், அரம்சை எப்படி தான், அரம்சை எப்பயுமே உங்களுக்கு தேவையான ஒரு தலைப்போடு தான் நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம். கெரியர் கைடன்ஸ், எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு நல்ல நிலையில் இன்றைக்கி நம்ம குழந்தைகள் 12ஆம் வகுப்பை நிறைவு செய்து காத்துட்ருக்குறாங்க. நீங்களும் ஒரு பெரிய ஆர்வத்தோடு என்னடா செய்யலாம் நம்ம குழந்தைகள் அப்படின்ற அந்த நிலையில் இருக்கீங்க. உங்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் அந்த பல்வேறு துறைகளில் இருக்கக்கூடிய நிபுணர்களை நாம் அழைத்து அவர்கள் வழியாக, இப்போ நான் சொன்னால் கூட நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஆனால் அவங்க சொன்னாங்கன்னா நீங்கள் உடனே நம்புவீங்க இல்லையா? எஸ், அதுக்காகத்தான் இவர்களெல்லாம் அழைத்து வந்திருக்கிறோம். இன்னும் நிறைய விஷயங்களை பற்றி பேச போகிறோம். கடந்த வாரங்களில் நம்ம நிறையா இந்த தலைப்பில் இருந்து பேசிக்கிட்டே இருந்தோம். ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. ஒவ்வொரு விஷயமே வந்து நமக்கு ரொம்ப அவ்வளோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது. அடடா, இதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, இது நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமே, நம்ம குழந்தைய வந்து ஆரம்ப நிலையிலிருந்தே நாம் வந்து கொஞ்சம் இது சார்ந்து அவளை பயிற்சி கொடுத்துருந்துருக்கலாம், தயாரிச்சிருக்கலாம். திடீர்னு வந்து நின்று அந்த குழந்தைகிட்ட வந்து நீ இதை படின்னும் போது அவன் ஒரு முகத்தை காட்டவும் நமக்கும் ஒரு குழப்பமாகவும், யார் சொல்கிறது கேட்குறது, என்ன செய்கிறதுன்ற பெரிய ஒரு குழப்பத்தில் இருந்தோம். ஆனால் இந்த அமர்வு நமக்கு நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்தியிருக்கிறது. அதே சமயத்தில் கடந்த வாரங்களில் நம்ம என்னென்ன பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்றத ஒரு சின்ன ரீகேப் பார்த்து வந்துடலாமா? அது எப்படி இந்த சின்ன குழந்தைங்க அதை வந்து செலக்ட் பண்ணோம், அந்த ஸ்டேஜ்லேயும் அவங்க எனக்கு இதுதான் வேணும்னு அவங்கனால கன்ஃபார்ம்டாக சொல்கிறதுங்கிறது இட் இஸ் a bit difficult at that point of stage. இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஆனால் வந்து எல்லாமே கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து வேறு ஏதாவது கைட் பண்ணலாம். ஐ வாஸ் ஹெல்பெண்ட், நான் ஆனால் டாக்டர் தான் அவன். எந்த பேரண்ட்ஸும் சரி டீச்சர்ஸும் அவரை கம்பல் பண்ணக்கூடாது. நாங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் பண்ணல. வெளியே போய் வேலை வாங்குறதுங்கிறது சாதாரண காரியம் இல்லை. ஓகே, அவங்க சொல்கிறது கரெக்ட் தான். இட் இஸ் correlating with development. போன வாரம் என்னென்னலாம் பேசணும் அப்படின்றத ஒரு சின்ன ரீகேப்பில் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ தொடர்ந்து நம்ம பேச போகிறோம், வாங்க பேசலாம். இப்போது 12th முடிச்சிட்டோம். 12th முடிச்சுட்டு காலேஜுக்கு போகணுன்னா, இப்போ பர்டிகுலர் காலேஜ் சூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து தனித்தனியாக என்னென்ன க்ரைட்டீரியா இருக்கணும்? ஒரு கேள்வி வந்துச்சு இல்லை, 12th படிச்சுன்னு முடிவெடுக்கிறதுங்கிறது கிடையாது. 10thலேயே வந்து ஒரு பப்ளிக் எக்ஸாம் எழுதும் பொழுது மாணவர்கள் அங்கேயே ஒரு முடிவெடுக்கலாம்ங்கிறது நான் சொல்கிறேன். ஓகே. எப்படி முடிவெடுக்கலாம் அப்படின்னு சொன்னால், என்னோட பர்சனல் சஜஷன் 425 அல்லது 400 கீழே இருந்தால் யூ கேன் ரெடிலி திங்க் அபவுட் பாலிடெக்னிக்ஸ். என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், பாலிடெக்னிக்ஸில் இப்போ மேடம் பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர் சொன்னாங்க, இப்போ வந்து இண்டஸ்ட்ரியிலேயே ஏன் நிறைய பேருக்கு வேலை கிடைக்கிறதில்னா, இண்டஸ்ட்ரீஸ்லேயும் காலேஜ் எஜுகேஷன்லேயும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னா, இண்டஸ்ட்ரி ப்ராக்டிஸஸ்க்கும் காலேஜில் இருக்கிற எஜுகேஷனுக்கும் பெரிய இடைவெளி இருக்குது. அந்த இடைவெளி வந்து எங்கே பாலிடெக்னிக்ஸ் வந்து ஃபில் பண்ணுது. ஏன்னா பாலிடெக்னிக்கில் இண்டஸ்ட்ரி பேஸ்டு கரிக்குலம், ஸ்கில் பேஸ்டு எஜுகேஷன் தான் பாலிடெக்னிக்கில் கொடுக்குறாங்க. எஸ்பெஷலி மார்க்கு மேத்தமேட்டிக்ஸ்லாம் கொஞ்சம் ரிலேட்டிவ்லி வீக்கராக இருக்கிறவங்க நீங்கள் பாலிடெக்னிக் சேர்ந்து படிக்கும் பொழுது உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாக இருக்குது. ஒவ்வொரு பையனும் பார்த்தீங்கன்னா 5லிருந்து 9 கம்பெனியில் வேலை ஆஃபர் வாங்கின பையன்கள் இருக்காங்க எங்கள் கல்லூரியில். இப்போது ஒரு ஃபியூ வீக்ஸ் முன்னாடி தான் கோவை மறைமாவட்ட ஆயிரம் முதன்மை குரு அவர்கள் வந்து 170 மாணவர்களுக்கு பணி ஆஃபர், பிளேஸ்மெண்ட் ஆஃபர்ஸு பேரண்ட்ஸோட வர சொல்லி கொடுத்தோம். ஒவ்வொரு பையனும் பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனி இல்லைங்க, 5லிருந்து 9 கம்பெனி ஒரு பையன் ஆஃபர் வச்சுருக்கான். அந்தளவுக்கு வேலை வாய்ப்புகள் உள்ள ஒரு பாலிடெக்னிக் கோர்ஸு 10th முடித்து சேரலாம் அப்படிங்கிறது மாணவர்களுக்கும் பெற்றோருக்கும் ஒரு விழிப்புணர்வு இல்லாத தன்மை இருக்குது. இன்னொன்று பார்த்திங்கன்னா, பாலிடெக்னிக் முடித்தா ஒரு தவறான புரிதல் மாணவர்கிட்டையும் பேரண்ட்ஸ்கிட்டையும் இருக்குது. என்ன புரிதல், தவறான புரிதல்னால், பாலிடெக்னிக் முடித்தா கரியரில் பெரிய அளவில் க்ரோ ஆக முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. அது உண்மையே இல்லைங்க. ஒரு என்ட்ரி பாயிண்டில் வேலை கிடைக்கிறதும் பாலிடெக்னிக் முடிக்கிறவங்களுக்கு கோர் இண்டஸ்ட்ரீஸில் வேலை கிடைக்குது. இப்போ இன்ஜினியரிங்னாலும் மெக்கானிக்கல் இந்த மாதிரிலாம் படிக்கும்பொழுது ஐடியில் போய் சேர்றாங்க. பாலிடெக்னிக்கில் எந்தெந்த துறையில் படிக்கிறீங்களோ உங்களுக்கு கோர் இண்டஸ்ட்ரீஸ்லேயும் வேலை கிடைக்குது. முடித்து ஒரு பிஇ படித்தவங்க ஒரு 8 வருஷத்தில் மேனேஜர் ஆகுறாங்கன்னா, டிப்ளமோ படித்தவங்க 10 வருஷத்தில் ஒரு 2 இயர்ஸ் அதிகமாக படித்தா நீங்கள் அதே பொசிஷனுக்கு போகலாம். டிப்ளமோ படித்த மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் மேனேஜரில் வரை கோயம்புத்தூரில் பல கம்பெனிகள் இருக்காங்க. அவங்களுக்கு கீழே பல பிஇ ஹோல்டர்ஸ் இருக்காங்க. அப்போது நான் என்ன சொல்ல வரேன்னா, மார்க்கு நீங்கள் உங்களோட எபிலிட்டி அது வந்து 10th மார்க்கோ 12th மார்க் அடிப்படையில் வச்சு மார்க் குறைவாக இருக்கும் பொழுது நீங்கள் பாலிடெக்னிக் மாதிரி போகலாம்.
ஓகே. மார்க் நல்ல மார்க் இருக்குது, உங்களுக்கு இன்ஜினியரிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இன்னொன்று, ஐ வுட் அட்வொகேட் ஃபார் இன்ஜினியரிங் ஸ்டடீஸ். என்ன காரணம்னா அப்ளிகேஷன் ஓரியன்டாக இருக்கும். இன்னொன்று, இன்ஜினியரிங்குரிய தொழில்நுட்ப வளர்ச்சி அதிகமாக இருக்குது நாட்டில். நியூ டெக்னாலஜிஸ் ஆர் கம்மிங் அப். அப்போ நியூ டெக்னாலஜிஸ் வரும் பொழுது பல ஆயிரக்கணக்கான இண்டஸ்ட்ரீஸ், மெட்ராஸ் நீங்கள் கோயம்புத்தூர் எடுத்துட்டிங்கனாலும், மெட்ராஸ் பெங்களூரில் எடுத்திங்கன்னா ஆயிரக்கணக்கான இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. மாணவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகப்படியாக இருக்குது. இன்னொன்று, சேலரி பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் முடிக்கிற மாணவர்களுக்கு ஸ்கில் செட்டெல்லாம் ப்ராப்பராக டெவலப் பண்ணி அவங்க கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் எல்லாம் வளர்த்துருந்தாங்கன்னா பிஇ முடிச்சோன்னே நல்ல கம்பெனியில் வேலை. என்னோடய ஃப்ரெண்டு, என்னோடய பேட்ச்மேட் இருக்கார், ஸ்கூலில் மைக்கேல் ஸ்கூலில் தான் படித்தார் இங்கே நமது மறை மாவட்டம் நடத்தக்கூடிய பள்ளியில். இப்போ அவரோட சேலரி வந்து 2.5 crores பெங்களூரில். மந்த்லி 20 lakhs மேலே. ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டு, எம்பிஏவெல்லாம் எதுவும் இல்லை, பிஇ படித்த மாணவர் அவ்வளோ சேலரி வாங்குறாரு. அப்புறம் வெளிநாடும் இல்லை. அப்போ இன்ஜினியரிங்க்கு நல்ல ஸ்கோப் இருக்குது. மாணவர்கள் வந்து நல்ல மார்க் வாங்குறாங்க, மேத்தமேட்டிக்ஸில் நல்ல எபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொன்னால் தாராளமாக இன்ஜினியரிங் சேரலாம். உங்களுக்கு மார்க்கு கொஞ்சம் குறைவாக இருக்கும் பட்சத்தில் பாலிடெக்னிக் போகலாம். போய் அதுக்கப்புறம் நீங்கள் முடிச்சிருக்கீங்க. ஓகே. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறது எல்லாருமே வந்து எந்த டிகிரி எந்த கோர்ஸ் எடுக்கலாம் அதெல்லாம் பற்றி. ஒன்று முக்கியமாக இங்கே நம்ம எல்லோரும் என்ன மிஸ் பண்ணுறோன்னா, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத யாருமே கவலைப்படுறதில்ல. அதோட பாதிப்பு எங்கே வருது அப்படின்னா, நம்ம எல்லாம் படித்து முடிச்சுட்டு கடைசியில் ஒரு இன்டர்வியூ ஸ்டேஜ், ஒரு பிளேஸ்மெண்ட் ஸ்டேஜ்னு போகும்போது தான் அப்போ தான் தெரியுது இவன் என்ன திங்க் பண்ணுறாங்கிறத சொல்ல முடியறதில்ல. ஹி மைட் பி எக்ஸலண்ட். அவன் வந்து இப்போ மார்க்ஸில் வந்து அபவ் ஆவரேஜ் A+ கூட இருக்கலாம். பட் இன்டர்வியூவில் வந்து அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியல, நல்ல கோர்வையாக பேச முடியல அப்படின்னா அங்கேயே வந்து அவன் ரிஜெக்ட் ஆகிறான். எவ்வளோ தான் மார்க்ஸ் இருந்தாலும், எவ்வளோ தான் டேலண்ட் இருந்தாலும். ஸோ சார் சொன்ன மாதிரி இவ்வளோ இந்த மார்க்கு கீழே இருந்துச்சுன்னா பாலிடெக்னிக் எடுக்கலாம், இல்லை இன்ஜினியரிங் எடுக்கலாம், இல்லை மெடிக்கல் ஃபீல்டு எடுக்கலாம், அதெல்லாம் ஓகே. எப்படியாவது நம்ம பசங்க போய் சேர்ந்துருவாங்க. இப்போ போய் சேர்ந்ததுக்கப்புறம் கூட மேடம் சொன்ன மாதிரி அவங்க டாக்டர் ஆகணும்னு நினச்சாங்க, பட் இன்ஜினியரிங் போகணும்னு நினச்சாங்க. அண்ட் தென் அதுலேயும் படித்து முடிச்சிட்டாங்க. பட் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் முடித்ததுக்கப்புறம் ஜாப் லேண்ட் ஆகிறதுக்கு வந்து கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ், நானும் கிட்டத்தட்ட ஒரு 5 years நான் இன்டர்வியூலாம் எடுக்கும்போது பயமாக இருக்கும், என்ன பண்ண போகிறாங்க இவங்கெல்லாம் முடிச்சுட்டு அப்படின்னு. ஒன்று அவங்க ஒரு பீஸ் ஆஃப் பேப்பரில் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண சொல்லி எழுத சொன்னால் அழகாக எழுதிடுவாங்க. அதை எக்ஸ்பிளைன் பண்ணுன்னா வந்து பயப்படுவாங்க, வரமாட்டேங்குது. சார் நான் தமிழில் பேசிட்டேன் அப்படின்னா தமிழையாவது சொல்ல ஒழுங்கா அப்படின்னா அதுலேயும் ஒழுங்காக சொல்ல மாட்டாங்க. இது ஒரு மெயின் ஃபோக்கஸ் ஏரியாவாக நான் பார்க்குறேன். ஆஃப்டர் இப்போ 12th முடிச்ச பசங்க இதில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு சொல்கிறீங்க இல்லைங்களா? இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து சின்னதுலேருந்தே வரணும். நான் இங்கிலீஷ் தான் அப்படின்னு சொல்லலை, இங்கிலீஷும் தேவை, கட்டாயம் தேவை. ஏன்னா இப்போ தமிழுங்கிறது தமிழ்நாடு முடிஞ்சு போச்சு இல்லைங்களா? வேறு பெங்களூர் போகிறாங்க அப்படின்னா வந்து ஆப்வியஸ்லி இன்டர்வியூ வந்து இங்கிலீஷில் தான். இல்லை, கண்டிப்பாக நமக்கு தேவை, கண்டிப்பாக தேவை. அவங்க சொல்கிற பாயிண்ட்ங்கிறது ரொம்ப வேலிட். இப்போ ஐம் ஒர்க்கிங் வித் ஸ்கூல்ஸ், கிட்ஸோட நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப் அப்படிங்கும்போது என்ன எப்போவுமே சொல்ல, எல்லா ரிலேஷன்ஷிப்புக்கும் கம்யூனிகேஷனுங்கிறது இம்பார்ட்டண்ட். பீட் அஸ் அ கப்பிள், பீட் வித் யுவர் ஒரு அம்மா பையனோ அப்பா பையனோ, ப்ளஸ் ஒர்க் பிளேஸில், ப்ளஸ் மெயின் இம்பார்ட்டன்ட் இன்டர்வியூவில். இப்போ மெயின் ப்ராப்ளம் என்ன ஆகுதுன்னா, இங்கிலீஷ் அப்படின்னு ஒரு எக்ஸாம் அவங்க படிக்கும் போது அவங்க என்ன பண்ணுறாங்க, பைஹார்ட் பண்ணுறாங்க, கொஸ்டின் ஆன்சர் தான் எழுதுறாங்களே தவிர அந்த கிராமர் எப்படி யூஸ் பண்ணுறோம் மேபி அவங்க எழுதிடலாம், அவங்க சொல்கிற மாதிரி பாயிண்ட்டை எழுதிடுறாங்க. ஆனால் அதை நீ எக்ஸ்பிளைன் பண்ண. இப்போ நான் இப்போ ஒரு அசஸ்மெண்ட், ரஃப் அசஸ்மெண்ட் குழந்தை படிக்கிறதுல டிஃபிகல்ட்டி இருக்குன்னு சொல்லும்போது மூன் பற்றி ஒரு 8th standard கிட்ட மூன் பற்றி எதாவது எழுதுன்னு சொன்னால் அவங்களால 2 sentences மேலேயே தாண்ட முடிய மாட்டேங்குது. சிம்பிள், சன், ட்ரீ, ஜஸ்ட் சும்மா இல்லை இதை நான் படிக்கவே இல்லை, இதெல்லாம் நான் அந்த கொஸ்டினில் படிக்கவே இல்லை, இதெல்லாம் வரல, நான் அதை பற்றி கேட்கவே இல்லை கண்ணா. யூ ஜஸ்ட் ரைட். உனக்கு பிடிச்ச கேம் என்ன, ஸ்போர்ட் என்ன, தீபாவளிக்கு நீ எப்படி செலிப்ரேட் பண்ண, இந்த சிம்பிள் திங்ஸ் அவங்களால 4 sentences மேலே அவங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதப்போ அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அதை அவங்க ரொம்ப சிம்பிளாக அந்த ஒரு இன்டர்வியூ ஸ்டேஜில் போய் சொன்னாதான் அவங்களுக்கு ஒரு பிளேஸ்மெண்ட் கிடைக்குதுங்கும் போது கம்யூனிகேஷன் ஸ்கில்ங்கிறது எல்லா பேரண்ட், எல்லா ஸ்கூல், எல்லா டீச்சருங்கிறது day 1 எடுத்துக்கணும். 1. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா up to 6 years, below 6, அந்த 6க்குள்ள 5 to 6 yearsல தான் லாங்குவேஜுங்கிறது டெவலப்மெண்ட் இஸ் வெரி ஸ்ட்ராங் பிரெயினோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து. அப்போது அந்த 1.5 வயசு நார்மலாக 9 months டாட்டா பாய் பாய் சொல்லி சிங்கிள் வேர்ட்ஸ் மா பா அதெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் மூலம் அந்த 1.5 வயசுக்குள்ளே நல்லாவே ஸ்பீச் வந்துடும். இது கொடு, தா, வா, அந்த 3 வயசு 3.5 வயசு வரைக்கும் நிறைய டைம் நம்ம குழந்தைங்களை அந்த பேசுறது, அந்த கம்யூனிகேஷன் நம்ம நிறைய டைம் ஹேம்பர் பண்ணுறோம். நம்மலாம் எதாவது கொடுத்துட்றோம்.
அவங்கள நம்ம பேச எக்ஸ்பிரஸ் பண்ண விடுறதே இல்லை. போக போக அது அப்படியே ஒரு ஹேபிட் ஃபார்மேஷன் ஆயிடுது. கரண்ட் எஜுகேஷன் சிஸ்டம்ங்கிறது நீங்கள் எவ்வளோத்துக்கு கொஸ்டின் ஆன்சர் எழுதுறீங்களோ தானாகவே டிஸ்கிரிப்ஷன் ரைட்டிங், உங்களால் ஒரு விஷயத்தை டிஸ்கிரைப் பண்ணி சொல்ல முடியுமா, அதை உங்களால் எழுத முடியுமா, அந்த ஒரு பாயிண்ட்ங்கிறது கம்யூனிகேஷன் வெரி இம்பார்ட்டன்ட் ஆகிடுது. ஸ்கூலிங் சிஸ்டம், எஜுகேஷன் சிஸ்டம் நான் ப்ளேம் பண்ணுறதை விட நான் சொல்கிறது வந்து பேரண்டிங் தான் வந்து வெரி இம்பார்ட்டண்ட். வீட்டில் வந்து உட்காந்து சும்மா சினிமா பார்த்துட்ருக்கோம், இன்ஸ்டாகிராம் அது இது பார்த்துட்ருக்குறோம் அப்படின்னா அந்த பையன் வளரும் போது வந்து பஞ்ச் டைலாக் தான் பேசிகிட்டு இருப்பான். பட் இன்ஸ்டட் இஃப் யூ சி அந்த பிபிசி மாதிரி அந்த மாதிரி வெவ்வேறு விதமான எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட அதே டிவி தான், அதே யூடியூப் தான். பட் நம்ம பேரண்ட்ஸ் என்ன பார்க்குறாங்க, பேரண்ட்ஸு குழந்தைகளை என்ன பார்க்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அது அந்த சின்ன வயசுலேருந்தே அப்படியே வளர்த்துட்டு போனால் he will obviously நல்லா பேச ஆரம்பிச்சிருவான். பழக்கப்படுத்த எக்ஸ்போஷர், அதுதான் எக்ஸ்போஷர். இப்போ எனக்கு ஒரு லாங்குவேஜ் தெரியல, என் குழந்தைக்கு கண்டிப்பாக நான் என் குழந்தைகிட்ட அந்த லாங்குவேஜில் நான் என்னால் பேச முடியுது, ஏன்னா எனக்கு அது தெரியல. பட் அந்த குழந்தைய நம்ம வேற எக்ஸ்போஷர் கண்டிப்பாக நம்ம கொடுக்கலாமே, வை நாட்? அவங்க சொல்கிற மாதிரி ஏதோ ஒரு கிளாஸோ ஒரு பிபிசியோ இல்லைனா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட குழந்தைங்களோட விடுறதோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பீக்கிங் அந்த மாதிரி கிளாஸஸ் நம்ம கண்டிப்பாக எக்ஸ்போஸ் பண்ணலாமே ஆஸ் ஏர்லி as பாசிபிள். இன்டர்வியூக்கு போய் 10 நாளைக்கு முன்னாடி நான் இன்டர்வியூக்கு போகிறேங்க, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. இது நம்ம ஆஸ் ஏர்லி, தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஃபார்மேஷனுக்கு அழகாக வந்து முக்கியமான ஒரு விஷயமா இருக்குல்ல இது கம்யூனிகேஷன் ஸ்கில்ன்றது. லைஃப் ஓரியன்டாகவும் சரி, அதுவும் முக்கியமாக கரியரில் ஃபிக்ஸிங்கில் ஒரு இடத்துல போய் உட்கார்றதுக்கு அது எவ்வளோ பெரிய ரோல் எடுக்குதுன்னு. பட் அதை வச்சு கம்யூனிகேஷனில் எக்ஸலண்ட்டாக இருந்துட்டு அண்டு டெக்னிக்கல் நாலேஜில் ஆவரேஜாக இருந்தால் கூட அவங்க பிளேஸ் ஆயிடுவாங்க. வாயில்ல பிள்ளை பிழைக்கும். ஆமாம், ஐ டோட்டலி அக்ரி வித் தம் சார். கம்யூனிகேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆக்சுவலி. இப்போது ஒரு இன்டர்வியூவில் உட்காரும்போது வந்து பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் வேணும் அப்படின்னா அதில் ஃபஸ்ட் கம்ஸ் இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில். ஸோ நம்ம ஒரு இன்டர்வியூ ரவுண்ட்ஸ்னு ஆரம்பித்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு டெக்னிக்கல் ரவுண்ட் இருக்கும் எந்த கம்பெனியுமே மேஜராக வந்தால். அடுத்தது ஒரு கம்யூனிகேஷன் ரவுண்ட் அண்ட் அகைன் 1-on-1 ரவுண்ட் சொல்லுவோம், ஹெச்ஆர் ரவுண்ட். ஸோ திஸ் இஸ் பேசிக்காக எல்லா கம்பெனிஸுமே வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ இந்த டெக்னிக்கல் ரவுண்டுன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல் அபவுட் குவான்டிடேட்டிவ், அவங்களோட ஆப்டிடியூட் எபிலிட்டியை செக் பண்ணுறது. ஸோ அதில் கிளியர் பண்ணி வர்ற பசங்க டெக்னிக்கலி ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னா ஸோ அவங்க உள்ள அடுத்தது கம்யூனிகேஷன் ரவுண்டுக்கு வருவாங்க. ஸோ அந்த கம்யூனிகேஷன் ரவுண்ட் வந்து இட் ஹேப்பன்ஸ் இன் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ். ஒரு குரூப் டிஸ்கஷனாக இருக்கலாம், இல்லை 1-on-1 கொஷின்ஸாக இருக்கலாம். ஸோ அப்போது அதை அவங்க பேச வைக்க தான் ஒரு ஹெச்ஆர் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ ஹவு ஏபிள் தட் பர்டிகுலர் சைல்டு இஸ் டு கம்யூனிகேட் திங்ஸ் இஃபெக்டிவ்லி, எந்த அளவுக்கு தான் நினைக்கிற ஒரு விஷயத்தை ஏபிளாக அந்த குழந்தைனால கம்யூனிகேட் பண்ண முடியுது, எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக அவங்க அதை பேசுகிறாங்க, அந்த விஷயத்தை அவங்க பேசுகிற பாயிண்ட்டை எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் கம்யூனிகேஷன் ரவுண்டில் பார்க்குறாங்க. அடுத்தது டேரெக்டாக ஹெச்ஆர் ரவுண்ட் போகும்போது அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஹவு இட் டிபெண்ட்ஸ் பாடி ஒரு பாடி லாங்குவேஜ்லேருந்து எல்லாமே கவுண்ட் ஆகும். ஸோ அப்போது இதுதான் ஒரு ஜென்ரல் இன்டர்வியூ ஸ்கில்ஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ இப்போ இதில் வந்து சார் சொன்ன மாதிரி இங்கிலீஷில் பேச முடியலனாலும் தமிழ்லையாவது பேசுங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த குழந்தை தமிழையும் பேச பயப்படுது அப்படின்னா தேர் இஸ் அ மேஜர் ட்ராபேக் அப்படின்னு அர்த்தம். ஏன் இந்த கம்யூனிகேஷன் வேணும் குழந்தைங்களுக்கு? கண்டிப்பாக ஏன் அவன் ஒரு டெக்னிக்கலி சவுண்டாக இருக்கான், இன்ஜினியரிங் முடிச்சிருக்கான், இவ்வளோ ஏபிளாக இருக்கான், இவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கான், ஜஸ்ட் பேச தெரியலன்றக்காக அவனை ரிஜெக்ட் பண்ணணுமா? எஸ், பிகாஸ் அந்த குழந்தை படித்து முடிச்சுட்டு போய் ஒரு கார்ப்பரேட்டில் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ண போகுது. அப்போது அந்த டீம் கோஆர்டினேஷன் ஒன்று இருக்கணும். ஸோ அப்போது ஒரு டீம் கூட நம்ம கோப்பப் ஆகி போகணும் அப்படின்னா கம்யூனிகேட் பண்ண தெரியணும். ஒரு கிளையண்ட் கூட பேச தெரியணும் அப்படின்னா கம்யூனிகேட் பண்ண தெரியணும். ஸோ ஒரு மேனேஜரியல் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒன் ஆஃப் த மேனேஜரியல் ஸ்கில்ஸ் இஸ் கம்யூனிகேஷன், எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன். ஸோ இப்போ அடுத்தடுத்த கேரியரில் அடுத்தடுத்த இதுக்கு நம்ம க்ரோ ஆகிட்டு போகணும்னா இந்த கம்யூனிகேஷன் இருந்தால் தான் டீம் கூட கோஆர்டினேட் பண்ணியும் போக முடியும், டீமை லீட் பண்ணியும் எடுத்துகிட்டு போக முடியும் நாளைக்கு அந்த குழந்தை வளரும்போது. ஸோ அப்போது இது கம்யூனிகேஷன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயந்தான் ஒவ்வொரு சைல்டுக்குமே. இதில் நிறைய குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கம்யூனிகேஷன் அப்படின்றது வெறும் இங்கிலீஷ் மட்டும்தான், எங்களுக்கு இங்கிலீஷ் வரல, எப்படி அவங்க இங்கிலீஷில் கம்யூனிகேட் பண்ணுவாங்க அப்படின்னா அது கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் என்ன கேட்டால் நம்ம மும்மொழி கொள்கை அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்கோம், அது கட்டாயம் அப்படின்னு. பட் இதுதான் கட்டாயம், இங்கிலீஷ் கட்டாயம்னு தான் சொல்லுவேன் நான். ஏன் இங்கிலீஷ் மட்டுமா? இந்தியாவில் எல்லா ஸ்டேட்லேயும் இருக்குது, எல்லா மதர் டங்கும் இருக்குது, ஏன் இங்கிலீஷ் மட்டும் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நம்ம குழந்தைங்கள எல்லாருமே அவங்கவுங்க குழந்தைங்கள எம்என்சிக்கு தான் தயார் பண்ணிகிட்ருக்கீங்க. சின்ன கம்பெனியெல்லாம் வேண்டாம் எனக்கு, எல்லாமே என் குழந்தை எம்என்சி போகணும், ஆன்சைட் போகணும், லட்சக்கணக்கில் சம்பாதிக்கணும், செட்டில் ஆகணும். ஸோ இதுதான் வந்து ஒரு கல்ச்சராகவே மாறிட்டுருக்கு. அப்போ நீங்கள் உங்கள் குழந்தைய எம்என்சிக்கு தயார் பண்ணுறீங்கன்னா ஆல் எம்என்சி கம்பெனிஸ் ஆர் ஸ்ப்ரெட்
ஆல் அரவுண்ட் த வேர்ல்ட் வைட் கம்பெனிஸ் அப்போ. ஸோ இப்போ இங்கிலீஷ் இஸ் அ ஜென்ரல் லாங்குவேஜ். நீங்கள் போய் நான் வந்து இந்த லாங்குவேஜில் தான் பண்ணுவேன் அப்படின்னா நம்ம இந்தியாவை தாண்டி உங்களோட மதர் டங்கோ ஹிந்தியோ மராட்டியோ கன்னடாவோ அது நம்ம இந்தியாவை தாண்டி ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ இப்போ வேர்ல்டு வைடு ஒரு எம்என்சிக்கு நம்ம குழந்தைய தயார் பண்ணுறோம் அப்படின்னா இங்கிலீஷ் அங்கே ஸ்டாண்ட்ஸ் ஃபர்ஸ்ட். ஸோ அப்போ அந்த இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் அப்படின்றது ஒரு பெரிய வாண்டடான ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஓகே 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 அப்போ நம்ம ஓகே லாங்குவேஜ் ஸ்கில் ரொம்ப முக்கியம், கம்யூனிகேஷன் ஸ்கில் முக்கியம், ரொம்ப தெளிவாக சொல்லிட்டோம். பட் இதெல்லாம் வந்து 12th முடித்து அவன் ஒரு காலேஜில் பிளேஸ்மெண்ட் ஆகி அதுக்கப்புறம் எதிர்கொள்கிற ஒரு சவாலில் இந்த சவால் இருந்தது. இப்போ நான் இந்த கேள்வி குழந்தைங்களுடைய கேள்விகள்னா நான் எதை செலக்ட் பண்ணிட்டோம், ரைட் நோ நான் முடிச்சிட்டேன், எனக்கு குழப்பமாக இருக்குது, இதை பற்றி பேசுங்க, இது எனக்கு விளக்கி சொல்லுங்கன்னு சொல்லி தான் நிறைய குழந்தைகள் இப்போ நீங்கள் பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கான மூவ் இப்போ போக போகிறோம். இப்போ 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சாச்சு, நெக்ஸ்ட் என்ன படிக்கணும்? ஸோ பேசிக்கலாக அதை 3 நம்ம வந்து டிவைட் பண்ணிக்கணும். எய்தர் நம்ம ஆர்ட்ஸுக்கு போகலாம், சயின்ஸுக்கு போகலாம், அதர் திங்ஸு ப்ரொஃபஷனல்ஸ் ஒன்லி ஃபார் இன்ஜினியரிங் அண்ட் தென் டாக்டர், இது நம்மளுடைய இதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட்டு ஆர்ட்ஸுக்கு வரும்போது நமக்கு தெரியும் இப்போ 12th வரைக்கும் இதுதான் சிலபஸ், இதை படிக்கணும், வேறு வழி இல்லை. பட் ஆஃப்டர் தட் நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். நமக்கு தெரியும் நம்ம ஸ்ட்ரென்த் எது, நம்ம ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற மாதிரி வி ஹவ் டு கோ ஃபார் இட். ஒன்று நல்லா தெரியணும், த எஜுகேஷன் ஒருத்தரை டாப்புக்கு கொண்டு போகுதுன்னா தட் வில் இம்பேக்ட் இன் அவர் ஸ்டேட்டஸ். அதுதான் மெயின் திங். நான் நல்லா படிச்சிருக்கேன், நான் நல்ல பொசிஷனில் இருக்கேன், தட் வில் பி ரிஃப்ளெக்ட் இன் யோர் ஸ்டேட்டஸ். நம்மளுடைய ஸ்டேட்டஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டை பொறுத்து நம்ம என்ன படிச்சிருக்கோம், நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்றத வந்து தெரிஞ்சிடும். அப்போ நம்ம முதல்ல அதை ஸ்ட்ராங் பண்ணிக்கணும், ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கணும், என்ன படிக்க போகிறோம், எது வேணும் அப்படின்றத டிசைட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம இருந்தப்போலாம் 70s 80sல வந்தால் தெரியாது, நமக்கு எக்ஸ்போஷர் வந்து வெரி லெஸ். நம்ம பேரண்ட் வந்து அம்மா டாக்டராக இருந்தால் நம்ம டாக்டருக்கு போயிருப்போம், அப்பா இன்ஜினியராக இருந்தால் அந்த லைனுக்கு போயிருப்போம். இப்போ வந்து எவ்ரி திங் இஸ் இன் தேர் ஹேண்ட், அவங்க கையில் எல்லாமே வந்து இருக்குது. அவங்களுக்கு நல்லா தெரியும் ஒன்லி எது கரெக்டான பார்த்து செலக்ட் பண்ணணும் அப்படின்றது மட்டும்தான் அங்கே மிஸ் ஆகுது. அப்போ அதை கரெக்ட் நமக்கு தெரியும். ஸ்ட்ரென்த் இப்போ நான் நல்லா மேக்ஸ் பண்ணுவேன், ஸோ யூ கோ ஃபார் யோர் மேக்ஸ். நான் நல்லா சயின்ஸ் பண்ணுவேன், அந்த மாதிரி இதுக்கு போயிடணும். அந்த ஒரு இது பேசிக்கலி கேட்டது. நெக்ஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸில் நான் வந்து இருக்கேன். இப்போது வந்து இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஃப்ரம் தி மெஷின் லாங்குவேஜ் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டெவலப் ஆகி இப்போ நவ் த வேர்ல்ட் இஸ் கம்ப்ளீட்லி ரூலிங் வித் ஃபார் தட் ஏஐ. இப்போ எல்லாருமே வந்து கேட்குறது அவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, ஏஐயில் நாங்கள் ஜாயின் பண்ணணும் மேம், ஏஐயில் ஜாயின் பண்ணணும் மேம். எஸ் ஆஃப்கோர்ஸ் ஏஐயில் ஜாயின் பண்ணலாம். அது ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்னா முதல்ல நமக்கு தெரிஞ்சுக்கணும், பேசிக்காக கம்ப்ளீட்லி தெரிஞ்சுக்கிட்டு வர வேண்டாம். முதல்ல ஏஐனா என்ன, ஏஐக்கு ஜாயின் பண்ணணும் அப்படின்னா பேசிக்கலி 12th நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும். இது தெரிஞ்சால் போதும், நெக்ஸ்ட் ஏஐக்குள்ளே எப்படி வரணும். ஏன்னா நீ இப்போ தான் டிகிரிக்குள்ளே என்ட்ராக போகிற, உனக்கு வந்து அது மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். வித்தவுட் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அதுக்குள்ளே நம்ம நுழைஞ்சிட்டா எப்படினாலும் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியாது. அப்போ இப்போ ஏஐ வேணும்னு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டதுக்கு ஃபஸ்ட் பேசிக்கலி இப்போ நல்லா இங்கிலீஷ் பேசணும், டெஃபினெட்லி நமக்கு ஆல்ஃபபெட்ஸ் தெரியணும். அதே மாதிரி தான் ஏஐ வேணும்னா ஃபஸ்ட்டில் C++ நல்லா தெரியணும். தென் கம்பைன்டு C++ ஜாவா வேணும். அதுக்கப்புறம் மெல்லமாக அடுத்தடுத்த லாங்குவேஜஸ்க்கு போகணும். இது எதுக்கு ஜென்ரலி ஃபஸ்ட்டு வந்து சொல்கிறேன்னா என்ன செலக்ட் பண்ணணுன்றதே நமக்கு வந்து டவுட்டுன்னு இல்லை, நம்மளுடைய ஸ்ட்ரென்த் நமக்கு தெரியணும். அந்த ஸ்ட்ரென்த்தை பொறுத்து வி ஹவ் டு கோ ஃபார் இட். இல்லை நீங்கள் சொன்னது ரொம்ப யதார்த்தமான ஒரு விஷயம். இப்போ எல்லா வாயிலேருந்து வர ஒரே ஒரு விஷயம், ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே இன்ஜினியரிங் ஓடிட்டே இருந்தாங்க. அப்புறமேட்டு இது பிசிஏ எம்சிஏ அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்யூட்டர் ஓரியன்டாக போனாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் வெறும் டீச்சர் ட்ரைனிங்காக ஓடிட்டு இருந்தாங்க. அது மாதிரி இப்போ ரைட் நோ வந்து ஏஐ அப்படின்ற அந்த விஷயம். இப்போ எதை கேட்டாலும் எனக்கு ஒன்றும் இல்லை, நானே என்னுடைய எக்ஸாம்பிளை எடுத்து சொல்கிறேன். எங்கள் பையன் இப்போ வந்து 11th முடிச்சு இப்போ 12th உள்ளே நுழைஞ்சிட்டான். அவன் வந்து இஸ் வெரி வெல் வர்ஸ்ட் இன் ஃபிலிம் மேக்கிங். அவன் வந்து பக்காவான ஒரு ஃபிலிம் மேக்கர். அவனுக்கு வந்து விஸ்காம் படிக்கணும்னு ஆசை. சரி கொண்டு போய் விடலான்னு எனக்கும் மைண்டு ஓடுது. பட் ஒரு ஒரு அப்பாவுக்கு ஒரு பயம் இருக்கும் இல்லையா, நாளைக்கு அவனுக்கு ஏதாவது லைஃபுக்கு செட் ஆகாமல் போயிடுமோ, தடுமாறுவானோன்ட்டு, இல்லைடா அதுக்கு முன்னாடி ஒரு யூஜியை வந்து பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஏன் மைண்டு என்ன யோசிக்க நீங்கள் சொன்னது தான். அதனால தான் நீங்கள் சொன்னேன்னா கடைசியில் நம்மள்ட்ட வந்து நிற்கிறாங்க மேடம்னு. ஏஐ டேட்டா சயின்ஸா அந்த ஒரு அது போங்க அப்படின்னாங்களா. ஏஐ ஏஐ இருக்குல்ல அதுக்குள்ளார, இப்போ ஏஐ தானே ரொம்ப முக்கியம் அப்படின்னு. இப்போ இது ஏன் சொல்ல வரேன்னா, இப்போ படித்தவங்க படிக்காதவங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லோருமே சொசைட்டி என்ன டிமாண்ட் பண்ணுது, சொசைட்டி ஒரு வார்த்தைக்கு உள்ளே போட்டுருது, இதுதான் பெஸ்ட்டு, இதை சொல்லிட்டு இதுக்கு போங்க யாரோ சொல்கிறத உள்ளுக்குள்ளே வாங்கிட்டு இப்போ நானும் அதை தான் நான் கேட்குறேன். நான் என்ன தான் ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் இருந்தாலும் நானும் ஐம் பேரண்ட்டு, நானும் எனக்கு மகன் அந்த சரி ஓகே ஏஐ பெட்டராக இருக்குமோ அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டு உள்ளே போதில்லை. இப்படி தானே நிறைய பேரண்ட்டுக்கு இருக்கும். அதனால தான் அந்த பேரண்ட் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க.
நீங்கள் வந்து மேம் ஒரு மேத்தமேட்டிக்ஸ் கோர்ஸை பற்றி சொன்னாங்க இல்லையா, அதோட மேம் சொன்னாங்க இல்லையா, அதோட எக்ஸ்ட்ரீம் லெவல் தான் ஏடிஎஸ். ஆக்சுவலி நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் கம்பைன்ட் வித் மேத்தமேட்டிக்ஸ் இஸ் ஏடிஎஸ், அதுதான் ஃபேக்ட். ஸோ ஏடிஎஸ்னா நீங்கள் டேரெக்டாக பிடெக் ஏடிஎஸ்க்கு போகணுமே அவசியம் இல்லை. ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் படித்த பையனால் ஒரு டேட்டா அனாலிசிஸ்டாக இருக்க முடியும். ஸோ அதனால் நீங்கள் வந்து பிடெக் ஏடிஎஸ்ஸே எடுக்கணும்னு இல்லை. அண்ட் உங்கள் பையன், என்னோடய சஜஷன் சொல்கிறேன் சார், உங்கள் பையன் ஃபிலிம் மேக்கிங் ஆசைப்படா தயவுசெய்து விஸ்காம் சேர்த்து விடுங்க. பின்னாடி அவன் ஃபீல் பண்ண மாட்டான், நீங்களும் ஃபீல் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக சார். ஏன்னா இஃப் யூ சப்போர்ட் இஸ் ட்ரீம் ஆப்வியஸ்லி அவன் வந்து ஹி வில் நாட் ரிக்ரெட். அப்பா எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காருன்னு மட்டும் தான் யோசிப்பான். ஸோ அதனால் ஏடிஎஸ் படிக்கணும்னா இன்ஜினியரிங் தான் படிக்கணும்னு அவசியம் இல்லை சார். ஹி கேன் பி அ மேத்தமெட்டிஷியன், ஹி கேன் பி அ ஸ்டாட்டிஸ்டிக்கல் பர்சன் ஹூ இஸ் டூயிங் டேட்டா அனலிட்டிக்ஸ். தட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபைன் சார். சார் இது வந்து ஆக்சுவலி காலேஜஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி தே ப்ரிப்பேர் ஸ்டூடெண்ட் ஃபார் நாலேஜ் ரெடி, அதுக்கப்புறம் கேரியர் ரெடினோம், அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரி ரெடினோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக என்ன பண்ணணும்னா ரெவல்யூஷன் ரெடியாக தான் பசங்களை வைக்கணும். இப்போ எல்லோரும் ஏஐ பற்றி பேசிகிட்டு இருந்தோம், இப்போ தான் இன்ஸ்டியூஷன்ஸ் ஏஐ பற்றி பேசிகிட்டு இருக்கோம். பட் இண்டஸ்ட்ரி இஸ் டார்கெட்டிங் ரன்னிங் டுவர்ட்ஸ் ஓஐ. இன்னும் 10 இயர்ஸில் ஏஐ இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும். ஓஐ, வாட் இஸ் ஓஐ இஸ் ஆர்கானிக் இன்டெலிஜென்ஸ். ஸோ கம்ப்யூட்டர்ஸ் எம்பெடட் வித் பயோ ஆர்கானிக் வித் இன்டெலிஜென்ஸ். ஸோ அப்போது இந்த ரேஸில் நம்ம பசங்களை கொண்டு போய் நிறுத்தணும் அப்படின்னா முன்ன காலம் மாதிரி இல்லை. ஏதாவது ஒரு காலேஜ் ஒரு ஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா விரல் விட்டு எண்ணிடலாம் 5 டாப் காலேஜஸ் இருக்கும். அந்த 5 காலேஜஸில் தான் திருப்பி படிச்சுட்டு இருந்தாங்க. நம்மளோட 2 ஜென்ரேஷன் பேக் நான் சொல்கிறேன். இப்போது ஒரு டிஸ்ட்ரிக்டில் 200-300 காலேஜஸ் இருக்குது. ஸோ அப்போ அந்த 200 என்ன படிக்கலாம் அப்படின்றத விட குழந்தைங்களை எங்கே வைக்கலான்றது ரொம்ப முக்கியம். ஸோ அதை வந்து அஸ் அ பேரண்ட்டாக நம்ம ஹோம்ஒர்க் பண்ணியே ஆகணும். எங்கள் தாத்தாலாம் பண்ணி கொடுத்தாரா எங்கள் அம்மா அப்பாவுக்கு அப்படின்னா அப்போ அவசியம் இல்லை. இப்போது கண்டிப்பாக அவசியம், பேரண்ட்ஸும் ஹோம்ஒர்க் பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்போது படிக்க அந்த நாலேஜ் எக்ஸ்போஷர் இல்லாத பேரண்ட்ஸ்க்கு எப்படி தெரியும்? அங்கே காலேஜஸ் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், ஸ்கூல்ஸ் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஸோ அப்போ அந்த குழந்தைங்களுக்கான அவேர்னஸை கண்டிப்பாக கொடுக்கணும் நம்ம. அன்பான நேயர்களே, தொடர்ந்து நம்ம வர வாரங்களில் இந்த நிகழ்ச்சியை இன்னும் அதிகமாக பேச போகிறோம். இந்த தலைப்பு உண்மையிலேயே நமக்கு ரொம்ப தேவையான தலைப்பாக இருக்குது. அதுவும் சமீபத்தில் 12ஆம் வகுப்பை நிறைவு செய்து என்ன செய்யலாம் அப்படின்னு காத்து கொண்டிருக்கிற உங்கள் பிள்ளைகள், நம்ம பிள்ளைகள் என்ன செய்ய போகிறாங்க அப்படின்றத ஒரு பெரிய கேள்வி நமக்குள்ளே இருந்தது. அதை நாங்கள் வந்து இங்கே இருக்கிற நிபுணத்துவம் வாய்ந்த நிபுணர்களோடு சேர்ந்து உங்களுக்கு உதவி செய்யும் விதமாக இந்த நிகழ்ச்சி அமைத்திருக்கிறோம். அதனால் தொடர்ந்து வரும் வாரங்களில் இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், மறந்துடாதீங்க தயவுசெய்து. ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்க முடியாமல் போனாலும் கூட கவலைப்படாதீங்க. நம்ம மாதா தொலைக்காட்சியினுடைய யூடியூப் சேனல்லையும் அதே போல் கோவை ஜீவஜோதி கம்யூனிகேஷன் சென்டர் அதனுடைய யூடியூப் சேனல்லையும் இந்த நிகழ்ச்சிகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்களும் பாருங்கள், உங்கள் நண்பர்களோடு இதை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது கோவை ஜீவஜோதி கலைத்தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அரம்சை. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். வணக்கம், நான் முனைவர் நித்யா, கோவை நிர்மலா மகளிர் கல்லூரியின் வேலைவாய்ப்பு திறன் பயிற்சி மற்றும் வழிகாட்டல் துறையின் தலைவராக இருக்கேன். நான் வந்து பள்ளியில் படிக்கும்போது ஒரு அக்கௌண்டன்சி குரூப் எடுத்திருந்தேன், இல்லை ஒரு சயின்ஸ் குரூப் எடுத்திருந்தேன், மேக்ஸ் பயாலஜி எடுத்திருந்தேன். ஆனால் எனக்கு வந்து படித்து முடித்ததுக்கப்புறம், பள்ளி படிப்பை முடித்ததுக்கப்புறம் ஒரு ஆர்ட்ஸ் கோர்ஸ் நான் ஜாயின் பண்ண விரும்புகிறேன், ஒரு லிட்ரேச்சர் சைட் போக விரும்புகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு அதற்கான பாடப்பிரிவுகளும் உண்டு கல்லூரிகளில். இங்கே ஒரு பிஏ தமிழ் லிட்ரேச்சர் எடுத்து படிக்கலாம், பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எடுத்து படிக்கலாம், பிஏ எக்கனாமிக்ஸ் எடுத்து படிக்கலாம் நீங்கள். அண்ட் உங்களுக்கு இது இல்லாமல் பிஏ ஹிஸ்ட்ரி எடுத்து படிக்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஆர்ட்ஸ் வகைரால் வரும். இதுக்கு நீங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிஏ தமிழோ இங்கிலீஷ் லிட்ரேச்சரோ எடுக்கிறீங்க அப்படின்னா இது படித்து முடிச்சதுக்கப்புறம் 3 வருட படிப்பை முடிச்சதுக்கப்புறமும் நிறுவனங்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டென்ட் டெவலப்மெண்ட் அப்படின்ற ஒரு துறை இருக்குது. அந்த துறையில் நீங்கள் இப்போ ஒரு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் தமிழ் லிட்ரேச்சர் முடிச்சிருக்கீங்கன்னா அந்த கண்டென்ட் டெவலப்மெண்ட் துறையில் உங்களுக்கு அதிகமான வேலைவாய்ப்புகள் உண்டு. இப்போ எக்கனாமிக்ஸ் எடுக்கிறீங்க, ஹிஸ்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த துறைகளில் இருந்துமே நீங்கள் இந்த துறைகளுக்கு வரலாம். எக்கனாமிக்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டாயம் உண்டு. உங்களுக்கு இந்த எக்கனாமிக்ஸ் பிஏ எக்கனாமிக்ஸ் முடித்தவங்க நான் எம்ஏ எக்கனாமிக்ஸ் முடிச்சுட்டும் நான் வேலைவாய்ப்பு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை முடித்த பிறகு கூட நீங்கள் வேலைவாய்ப்புக்கு போகலாம். அண்ட் பிஏ அண்ட் எம்ஏ எக்கனாமிக்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இஆர்பி சார்ந்த துறைகளில் அதிக வேலைவாய்ப்புகள் உண்டு.
இந்த இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா உலகம் முழுவதுமே வந்து பார்த்திங்கன்னா இஆர்பியை சுற்றி தான் சுழண்டுட்டு இருக்குது. இதை வந்து என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் உங்களுக்கான வேலைவாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்குது. ஸோ அப்போது நீங்கள் ஒரு மேனேஜ்மெண்ட் கோர்சஸ் முடித்தாலும் உங்களுக்கு வேலைவாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அண்ட் ஆர்ட்ஸ் வகைரால உங்களுக்கு தமிழ், இங்கிலீஷ், எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரி இப்படி முடித்தாலும் உங்களுக்கு அதிக வேலைவாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி.